ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பஜ்ஜி தாங்க வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து சிக்கன் லெக் வந்து எடுத்துருக்குறோம். நல்லாவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். உள்ளே நல்லா மசாலாலாம் கொடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாவு போட்டு செஞ்சதால் நல்லா க்ரின்ச்சியாகவும் இருக்கும். பஜ்ஜி வந்து மேலே எப்படி க்ரின்ச்சி இருக்கோ அந்த மாதிரி க்ரின்ச்சியாக இருக்குங்க. வாங்கி இப்போ எப்படி சாணம் போய் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் இருக்கும். நானே எடுத்துருந்தேன். நல்லா கழுவி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பவுடர் மசாலா என்னன்ட்டு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காத்துக்கிற மாதிரி சேர்த்துங்க. இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்க்கக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நம்ம கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கலாம். எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிடும். இது எல்லாமே வந்து நம்ம இந்த சிக்கனில் வந்து போட்டு நல்லாவே வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சிக்கன் லெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்குள்ள 2 பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீரல் செஞ்சோன்னா நல்லா அந்த மசாலா போயிட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக வந்து போடாதீங்க. இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்குள்ள வந்து தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காதீங்க. இருக்கிற மோச்சர்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 மணி நேரம் நம்ம வந்து இதுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1 மணி நேரம் வந்து ஊறின பிறகு இப்போ நம்ம வந்து இதுக்கு வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா வந்து சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுங்க. அப்போ தான் உள்ளே வந்து அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். போட்டதுமே வந்து திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வேக விடணும். ஒரு 2 நிமிஷமாச்சும் வேக விடணும். அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு வந்து நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு பார்க்கணும். பாருங்கள், 2 பக்கமும் வந்து நல்லா டேர்ன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து வேக விடணும். ஏன்னா சிக்கன் லெக் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால வேகத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து பஜ்ஜி செய்யக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சிக்கனில் மசாலாலாம் வந்து உங்களுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது வந்து எடுத்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து மசாலாலாம் வந்து உளுரில். ஏன்னா நம்ம வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக வந்து சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கோசரம். மறுபடியும் இன்னொரு பேட்சும் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து ஆற விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 95% நல்லாவே வந்து வெந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செய்யக்குள்ள நல்லாவே வந்து டேஸ்ட் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ அதில் மீதி இருந்த அந்த மசாலாவிலேயே மறுபடியும் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன தேவையோ ஒரு 200 கிராம் இருக்கும். இதில் கடல மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 30 கிராம் இருக்கும் அரிசி மாவு. தேவையான அளவு வந்து இதில் மிளகாத்தூள் வந்து எடுத்துங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஆப்ப சோடா வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து அஜ்வான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு ஓமன் கூட சொல்கிறாங்க. இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து இதில் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பேட்டருக்கு மட்டும்தான் வந்து நம்ம தேவைப்படுது போடுறதுக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டு நல்லா நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வந்து தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பஜ்ஜிக்கு எப்படி நம்ம வந்து கலப்போமோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த இட்லி மாவு மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்போ இந்த சூடான எண்ணெயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ளே இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சினஸாக இருக்கும் அந்த சிக்கன் மேலே இருக்கிற லேயரில். பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்கக்குள்ளே கையை போட்டு வந்து கலக்காதீங்க. ஸ்பூனால் கலந்துட்டு ஆறுனதும் கையால் கலந்துக்குங்க. இப்போ இந்த சிக்கன் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஸ்டெப் கூட வந்து ஃபாலோ பண்ணாத இந்த சிக்கனுக்கு இப்படியே சாப்பிட முடியும். கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வேக வைக்கக்குள்ள பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு பஜ்ஜிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தாங்க. நல்லா எண்ணெய் வந்து சூடாகி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர் மட்டும்தான் வந்து வேக வைக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். போட்டதுமே வந்து திருப்பி விடாதீங்க. ஒரு அரை நிமிஷமாச்சும் வேக விடுங்க, டேர்ன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கிட்டியே இருந்து அதுக்கு டேர்ன் பண்ணி நல்லா வந்து பொன் உருவலாக வந்ததும் அந்த பேட்டரை எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாதீங்க வந்து நீங்கள் வந்து பேட்டர் போடாமல் கூட வந்து சாப்பிட முடியும். கொஞ்சம் நல்லா வேக வச்ச பிறகு மறுபடியும் நான் வந்து இன்னொரு பேட்சும் வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்கக்குள்ள நல்லா விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கடலமாவும் போட்டிருக்கிறதால எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு இதில் ஹை ப்ரோட்டீனாகவும் கிடைக்குதுங்க. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் நம்மளுக்கு இருக்கும். இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம இதில் வந்து ஆப்ப சோடாலாம் போட்டதால், மசாலா, கார்லிக், ஜிஞ்சர் எல்லாமே வந்து போட்டதால் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கிரன்ச்சும் சேர்ந்தே இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.